ஆல்கஹாலிக். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. நீங்க எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிக்கிறீங்க, என்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. ஐயோ பிரதர், அழுகாதீங்க. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். தீபிகா அதிர்வுகளுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அவர் மேலே சில மாணவிகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் துன்புறுத்தல் எங்களை பண்ணார் அப்படின்றதுக்கான ஒரு புகார். இதனால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், ஒரு 5 to 7 இயர்ஸ் வந்து அவர் போராடி தான் வந்து ஒரு குற்றமற்றவர்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. ஸோ கடைசியில் வந்து அந்த குற்றத்தில் எந்த பின்னணியும் இல்லை. அவர் வந்து மாணவிகள் வந்து ஒரு சில மாணவிகள் வந்து உள்நோக்கத்தோட அவர் வந்து பழிவாங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மீண்டு வந்துட்டார். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் வந்து இழந்த அந்த மன உளைச்சல், இத்தனை ஆண்டு கால அந்த பணிக்கான அந்த ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பேர் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. அதில் இன்னொரு விஷயம் அப்படியே பின்னாடி வருது, நல்லா கவனிங்க. இப்போ பெண்களை பாதுகாப்புறதுக்காக நிறைய சட்டங்கள் இருக்குது. அதாவது என்ன சட்டங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம், அதே மாதிரி வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரதட்சணைக்காக இந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடும்ப வன்முறை சட்டம், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் பெண்களுக்காக இந்தியாவில் இருக்குது. இதை நடைமுறைப்படுத்தப்படுது. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேராசிரியர் விஷயம் மாதிரி பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சட்டங்களை சமீப காலமாக நிறைய பேர், கொஞ்சம் பேரும் சொல்லக்கூடாது, நிறைய பேர் வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிடிக்காதவங்க மேலே வழக்கு போடுறது, இல்லை அப்படி தன்னுடைய சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தொடுக்குறாங்க. நம்மளுடைய புள்ளி விவரங்களே என்ன சொல்லுது அப்படின்னா, 10 வழக்குகள் வந்து இந்த பெண்கள் இந்த மாதிரி குடும்ப வன்முறை சட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு 5 அல்லது 6 தான் வந்து உண்மை நிரூபிக்கப்படுது. பாக்கி 4 அல்லது 5% வழக்குகள் வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தான் போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது பொய் வழக்காக தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போது இந்த உண்மை இல்லாத வழக்குகளில் பாதிக்கப்படக்கூடிய அந்த ஆணை வந்து யார் பாதுகாக்கிறது? அந்த ஆணுக்கு என்ன சட்டம் இருக்குது? அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வழக்கு போச்சு அப்படின்னா அவர் பணியை இழந்துருவார். திருப்பியும் வந்து போராடக்கூடிய காலகட்டங்களில், அந்த கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய காலகட்டங்களில் அவருக்கான அந்த இன்கம்மை யார் கொடுப்பா? எல்லாத்தையும் விட சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு என்ன ஆகும்? இப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அப்போ ஒரு கேள்வி நமக்கு வந்து எழுது. இப்போ எந்த ஒரு சட்டத்தையும் வந்து யார் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்காது. எந்த சட்டமாக வேணுமா இருக்கலாம். இதெல்லாம் பெண்களை பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் தான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இதை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்றது இருக்கு. எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா, அதிகமான அளவுல குடும்ப வன்முறை சட்டங்கள் அடிப்படையா வச்சு நிறைய வழக்குகள் கோர்ட்ல நடக்குது. சிலது உண்மை இருக்கு அப்படின்றது நம்ம தீர்ப்பு கொடுத்து கணவன் மனைவி பிரியிறாங்க. சிலது வந்து உண்மைக்கு புறம்பா இருக்கு அப்படின்றதும் நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து, பாதிக்கப்படக்கூடிய ஆண்களுக்கு வந்து யார் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சு ஒரு படம் வந்து வந்திருக்கு. இப்படி ஒரு சிந்தனையில் ஒரு படம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு, அல்லது இந்தியாவிலே இருக்கா அப்படின்றது கூட தெரியல. இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமாவில் அநேகமாக இப்போ இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஆண்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு படமாக வந்து ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற மாதிரி டைட்டிலில் ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து கலையரசன் தங்கவேல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ரியோ வந்து இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரியோ இதுக்கு முன்னாடி சில படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்மளுடைய ஹீரோ வந்து ரியோ வந்து அவருடைய பேர் வந்து சிவா. இது உன் வீடு, உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஒரு பெண் தேடுறாங்க. அவருக்காக தேடும்போது ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. நம்ம மாளவிகா மனோஜ் தான் ஹீரோயின் எடுத்திருக்காங்க. அவங்களும் இவங்களும் உரையாடல் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாரு, அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு பெரியாரை பிடிக்கும், அம்பேத்கரை பிடிக்கும், மார்க்ஸை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொன்னோன்னே 2 பேருக்கு பிடிச்சி போகுது. நிச்சயம் பண்ணப்பட்ட சில நாட்கள் கழித்து 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு முரண் வருது. என்ன மாதிரியான முரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வர்றாரு, சமைக்கலையான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஏன் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. சரி அப்படின்னு பார்த்தா இவங்களை கேட்காமையே வந்து சில பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் வந்து கருத்து முரண்பாடு வருது. நல்லா கவனிங்க, இது வந்து பொருளாதார ரீதியாக குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான். அதே மாதிரி முதல்ல சொன்னதும் வந்து ஒரு நார்மலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 2 பேருக்கும் லேசாக ஒரு
மனஸ்தாபம் வருது. இந்த மனஸ்தாபம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கருச்சிதைவுக்கு வந்து காரணமா அதாவது அபார்ஷன் ஆயிருது. இவங்க வயித்துல வந்து ஒரு குழந்தை இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுது. உடனே வந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல வந்து ஒரு லாயர் வந்து வர்றாங்க. அந்த லேடி லாயர் என்ன சொல்றாங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது. நாம இவங்க மேல வந்து ஒரு கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க இவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது இவன வந்து ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா, இது வந்து முடியாம சில த சில கோல்மால்லாம் பண்ணி அவர் தப்பிச்சிடுறாரு. கோர்ட் வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. தீர்ப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்ற மாரி கதை. இதுக்கு நடுவுல அவங்க என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர அடிக்கல. ஆனா அடிச்சார்ன்னு சொல்லு அப்படின்ற மாரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அதே மாரி வந்து இவர் வந்து பிற பெண்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுன்னு அப்படிங்கிறாங்க. இவர் குடிச்சிட்டு வருவாருன்னு சொல்லுங்கிறாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்களால ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியல. தீவிரமான மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. அப்போ இவர காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் வர்றாரு. யாருன்னா நம்ம ஆர்ஜே விக்கி. அவர் தான் இவர காப்பாத்துறாரு. ஆர்ஜே விக்கி என்ன பண்றாருன்னா, அவரும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து இந்த தவறான வழக்குகளால, அது அவருடைய மனைவி தொடுத்த வழக்கால வந்து பாதிக்கப்பட்டவரா இருக்காரு. அவர் வந்து இவருக்கு சப்போர்ட்டா பண்றாரு. முடிவு என்ன ஆனது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு கதை. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நெறைய வசனங்கள பார்க்கும்போது நெறைய ஜென்ஸ் வந்து தியேட்டர்ல கைதட்டுனாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஸுக்கான படமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மதான். இது ஆண்களுக்கான படம் தான். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து பொதுவாவே சினிமான்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, ஒரு ஒரு பெண்ண ஒருத்தர் வம்பிழுத்துருவாங்க. உடனே 10 ஹீரோ போய் 10 ரவுடிகள தூக்கி போட்டு அடிப்பாரு. உடனே வந்து ஒரு பிரச்சனை வரும்ன்னு பார்த்தா, பெண்களுக்கு பின்னாடியே அதுதான் ஹீரோயிசம்னு இதுவரைக்கும் நம்ம சினிமா வந்து காட்டியிருக்கு. ஹீரோயிசம் என்பது பெண்களுக்கு பின்னாடி இருப்பது அப்படிங்கிறது. ஒரு ஆண் வந்து பாதிக்கப்பட்டா, பெண்களால பாதிக்கப்பட்டா எப்படி வந்து அத வந்து ஃபேஸ் பண்ணுவான்? அதிகமா கோர்ட்டு, கேஸ்ன்னு போகாத ஒரு ஆண், ஒரு ஒரு செக்யூலர் ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் வந்து இந்த குடும்ப வன்முறை சட்டத்தால எப்படி வந்து பாதிக்கப்படுவான்? அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து காட்டுது. இந்த படத்துல வந்து ஆணித்தரமா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் வந்து மாடர்னா மாறக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இவங்க யார பார்த்து வளர்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தன்னுடைய அம்மாக்களையும், அக்காக்களையும் பார்த்து தான் வளர்ந்திருப்பாங்க. ஸோ இத வந்து தன்னுடைய மனைவி கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இது முதல்ல தவறான ஒரு விஷயமும் கிடையாது. அவன் மனதுல வந்து மாற்றம் வரணுங்கிறது உண்மதான். அதுக்கு வந்து பொய் வழக்குமோ, இதோ வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிறத இந்த படம் வந்து சொல்லுது. எப்படி வந்து நம்ம நெறைய பேர நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். பெரியார, அம்பேத்கர, மார்க்ஸ் இப்படிலாம் வந்து நம்ம நெறைய வந்து தவறா புரிஞ்சுக்கிறோம். அப்படி நெறைய பெண்கள் இன்னைக்கு தவறா புரிஞ்சுகிட்டு கோர்ட்டு, கேஸ்ன்னு போறாங்க. ஒரு சாதாரண வன்முறை சட்டம் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து அதை சிதைச்சிருது அப்படின்றத காட்டுறாங்க. இது நல்லா கவனிச்சீங்கன்னா இது அடிப்படையிலேயே தவறான ஆண்கள வந்து இது பாதிக்கல. இந்த சட்டங்கள் பெரிய அளவுல அடிப்படையிலேயே தவறான ஆண்களையும் பாதிக்கல. ஒரு எளிமையான குடும்பத்தில, ஒரு நடுத்தர குடும்பத்தில இருக்கக்கூடிய ஆண்கள தான் இந்த சட்டம் பாதிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதுவும் வசனங்கள்ல நறுக்குன்னே சொல்லியிருக்காரு அவர். அவர் வந்து எங்க காம்ப்ரமைஸுமே பண்ணல. தாலி எங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? ஐயோ ஐயோ ஐயோ! ஏய், எதுக்குடி 28,000 செலவு பண்ணிருக்க? உங்க காசெல்லாம் இப்படி தாண்டா அறியா? இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. வெளிப்படையாவே சொல்றாரு. வசனங்கள்லயே சொல்றாரு. இந்த நாட்ல ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கான உதாரணங்களும் நெறைய பேசுனாங்க. அதுவும் உண்மதான். அது உண்மதானா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கூட உண்மதான் அப்படின்ற மாரி நெறைய தகவல்களும் நம்மகிட்ட இருக்கு. உண்மதான். இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு 10, 15 ஆண்டுகள்ல மாறி வரும் அந்த குடும்ப அமைப்புல இந்த ஒரு ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து நிலவுது அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேஸே வந்து ரொம்ப உதாரணமா சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க போகும்போது, அங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு. அதான் ஒருத்தர்ன்றது யாரு? நம்மளுடைய நம்ம ஆர்ஜே விக்கி. இவருடைய சார்பா ஆஜராகக்கூடிய வக்கீல் சொல்றாரு. "டேய் நீ இங்க வந்துட்ட. நீ வந்து நல்லவனா, கெட்டவனான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ ஆம்பளையா பொறந்த ஒரே காரணம் போதும். உன்னைய வந்து உண்டு இல்லன்னு இங்க செஞ்சுருவாங்க. அதனால எங்கேயுமே வாய திறக்காத" அப்படின்றாரு. உண்மையாவே அந்த டயலாக்க சொல்லும்போது நெறைய பேர் கை தட்டினாங்க. ஏன்னா அவர் வேற யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆண்ன்ற ஒரு காரணம் போதும். அவர் மேல எந்த வழக்கும் சொல்லலாம். இவருடைய கணவர்ன்ற ஒரு விஷயம் மட்டுமே போதும். அவர் வந்து அடிச்சாரு, துன்புறுத்தினாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்ப இதெல்லாம் உண்மை. அத அவங்க செய்றாங்க. ஒவ்வொன்னா பண்றாங்க. கடைசியில ஒவ்வொன்லயும் வந்து அவங்க தோத்து போறாங்க. இறுதியில என்ன ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு விஷயம். பண்ண முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ். சிவா, இட்ஸ் மை சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்குடி இந்த பாடுபடுத்துறீங்க? பெண்ணியம்னா என்ன அப்படிங்கிறது நிருபமா கேரக்டர் மூலமா நல்லா புரிய வச்சிருக்காங்க. பெண்ணியம்னா என்ன? அன்புனா என்ன? குடும்பம்னா என்ன? அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா வந்து புரிய வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர். முதல் படத்திலேயே தன்னுடைய வித்தியாசமான ஒரு சிந்தனையில இந்த படம் குடுத்திருக்காரு. நெறைய பேரு ஒருவேள வந்து அவர்
இந்த நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது வந்து மேபி அவர் கதை சொல்லும்போது அவர் எப்படி சொல்லியிருப்பார் நமக்கு தெரியல. ஆனால் வந்து பெரும்பாலும் பார்த்தா லேடிஸ்க்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு தான் இதை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் தைரியமாக போல்டாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதை நம்ம ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாறுபட்ட ஒரு கோணத்தில் வந்திருக்கு. மாறுபட்ட கோணம் என்பது நம்மளை சுற்றி இருக்கிறது தான். இது வரைக்கும் பெண் உரிமைகளை பற்றி பேசிய, பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகம் கவலைப்பட்ட தமிழ் சினிமா முதல் முறையாக ஆண்களுக்காக நின்று பேசியிருக்குது அப்படின்றத நாம் வந்து தைரியமாக சொல்லலாம். இது ஆண்களுக்கான படம் தான், இதில் மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக வந்து புதுசாக கல்யாணமானவங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் போய் இந்த படத்தை நீங்கள் வந்து பாருங்கள். குடும்பம் என்ன, எதற்காக இந்த சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியறதுக்கான ஒரு முயற்சி இந்த படம் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ரியோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்தாலும் இதுதான் அவருடைய கரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம மாளவிகா மனோஜ் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. நம்மளுடைய ஆர்ஜே விக்கி நிறைய படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படம் வந்து அவர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் பேசக்கூடிய அந்த வசனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் சம்பாதித்தா அது கடமை, ஒரு பெண் வந்து சம்பாதித்தாவும் பெண் வந்து ஜெயிச்சாலும் அது சாதனையாக பார்க்குறாங்க. இந்த வேறுபாடு ஏன் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். இது பெண்களுக்கு எதிரான படம் அல்ல, ஆனால் ஆண்களுக்கு ஒரு ஆதரவான படம் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்தை நாம் எல்லாருமே விரும்பி பார்க்க. நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வலுக்காக.